அரசியலுக்காக விலங்குகளை பயன்படுத்த வேண்டாம் என தவேக தலைவர் விஜய்க்கு பீட்டா இந்தியா அமைப்பு கண்டனம் தெரிவித்துள்ளது. 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலையொட்டி கடந்த 1 மாத காலமாக பரப்புரை, ரோடு ஷோ, காரசார விவாதங்கள், சர்ச்சைகள் என தமிழக அரசியல் களமே மிகவும் பரபரப்பாக காணப்பட்டது. இந்த தேர்தலில் புதிதாக களமிறங்கியிருக்கும் தவேக தலைவர் விஜய் பல்வேறு நகரங்களுக்கு சென்று ரோடு ஷோ நடத்தி வாக்கு சேகரித்தார். இந்த ரோடு ஷோக்களின் போது ஏராளமான தவேக தொண்டர்கள் குவிந்து வாகத்தில் இருந்த விஜய்க்கு மாலைகள், பரிசு பொருட்கள் உள்ளிட்டவற்றை வழங்கி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இன்னும் சில தொண்டர்கள் வித்தியாசமாக ஹிட்டார், தர்பூசணி, ஜூஸ், கூலிங் கிளாஸ், பேட் உள்ளிட்டவற்றை விஜய்க்கு கொடுத்து ஆச்சரியப்பட வைத்தனர். அந்த வகையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு ரோடு ஷோவில் விஜய் ஈடுபட்ட போது தவேக தொண்டர் ஒருவர் தவேக கட்சியின் வண்ணம் பூசப்பட்ட புறா ஒன்றை விஜயிடம் கொடுத்தார். அந்த புறாவையும் விஜய் வாங்கிக் கொண்டு அதனை பறக்கவிட்டார். இதையடுத்து விஜய் தவேக வண்ணம் பூசிய புறாவை பறக்கவிட்ட வீடியோ சமூக வலைத்தளங்களில் வெளியாகி வைரலானது. இந்த நிலையில் பீட்டா இந்தியா அமைப்பு தவேக தலைவர் விஜய்க்கு எதிர்ப்பு தெரிவித்து கடிதம் அனுப்பியுள்ளது. அதில் கூறியதாவது: அரசியலுக்காக விலங்குகளை பயன்படுத்த வேண்டாம். விலங்குகள் எந்த அரசியல் கட்சியையும் சார்ந்தவை அல்ல. புறாக்கள் உணர்வு பூர்வமானவை. அவற்றுக்கு வண்ணம் பூசுவது, கூட்டத்தில் பறக்க விடுவது ஆகியவை கூடாது. வண்ணம் பூசப்பட்ட புறாக்களை பராமரிக்க அதனை பீட்டா இந்தியாவிடம் ஒப்படைக்க வேண்டும். தேர்தல் பரப்புரையில் விலங்குகள், பறவைகளை பயன்படுத்துவதை தேர்தல் ஆணையம் தடை செய்துள்ளது. புறக்காலை பறக்கவிட்ட தவவினரின் செயல் தேர்தல் நடத்தை விதிகளை மீறுவதாக அமைந்துள்ளது என தெரிவித்துள்ளது.